இருக்கிற வீட்டுக்கு அப்பா அம்மா ரொம்ப நாள் நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன். மாடியில வீடு கட்ட போறேன்ப்பா, நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா கிட்ட வச்சிருந்தாரு. நான் ஒரு 5 லட்ச ரூபா பணம் கேட்டேன். சட்டுன்னு முடியாதுன்ட்டு, இல்லப்பா முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்ட்டு பயங்கர கோவம். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் அதை பத்தி கணிக்க நீ மூஞ்சி அடிச்சமா நானும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அந்த 10 லட்ச ரூபாய் என்ன பண்ணா நீ வச்சிருக்கியோ அதை நான் வந்து என்னைக்குமே அவன்கிட்ட கேட்க மாட்டேன், என் லைஃப் லாங் நான் அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன். அந்த இன்சிடென்ட் அப்படியே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவரும் அதை பத்தி பேசவே இல்லை. எங்க அம்மா எல்லாம் தவறினதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து என் கூட உட்காந்து கையை பிடிச்சிட்டு உட்கார சொன்னார். பாரு பார்த்து நான் ஏன் அன்னைக்கு அதை தரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு. அது ஒண்ணுதான் எனக்கும் அவளுக்குமான ஆதாரம். நான் 30 வருஷம் உழைச்சு சேர்த்து வச்ச சொத்து பணம் ஆத்து. ஸோ அதை நம்பிதான் என் புருஷன் என்னை கைவிட்ட மாட்டான், இந்த கண்டிஷனே அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கும்னு நினைச்சு வச்சிருந்த பணம் அது. அதை வந்து நான் எப்படி என்னால கொடுக்க முடியும்? அதனாலதான் அங்க எனக்கு பொண்டாட்டியா பிள்ளையான்னு பார்க்கும்போது எனக்கு பொண்டாட்டி தான். ஸோ அவளுக்கான நம்பிக்கை தான் அது. அந்த ஒரே காரணத்தினால தான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு அவ இல்ல, நீ என்னை பார்த்து பார்க்குற நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருக்கு, என்ன வேணா எடுத்துக்கோ நீ அப்படின்னு. நான் வேணா கூட என் பிள்ளைகள்ட்ட நிக்கிறேன், என் பொண்டாட்டி வந்து நிக்க கூடாது. அதுதான் காதல். என் மனைவியை நான் கௌரவமா தான் வச்சிருப்பேன் நான் இருக்கிற வரைக்கும்.